ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஈவினிங் எடுத்தது. காலையில் ஸ்ரீநிதிக்கு பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்து அமுச்சு விட்டாச்சு. ஒயிட் ரைஸு முட்டை குழம்பு வச்சு கொடுத்து டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாச்சு. வீட்டில் அவரும் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டார். அவர் 1 ஹவர் கழித்து வர சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா கொஞ்சம் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு நானும் அவரும் வெளியே போகணுங்கிறனால வர சொல்லியிருந்தேன். சரி, அவர் கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு வர, அதுக்குள்ளே நீ ரெடி ஆயிருன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதுக்குள்ளே நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இன்றைக்கி ரெடி ஆகி நானும் அவரும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது எந்தங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே வீடு வாசல்லாம் எடுத்து வச்சு கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வர வழியில். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 100, பெரிய வெங்காயம் 4 கிலோ 100ன்னு வாங்கிட்டு வந்தோம். வெங்காயம் சூப்பராக இருந்துச்சு. சரி, பழைய வெங்காயத்தெல்லாம் எடுத்து புடச்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேயில் எல்லாம் வெங்காயம்லாம் கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிளாஸ்டிக் கவரே கிடைக்கிறது இல்லைங்க. இருந்தாலும் அந்த வெங்காயத்துக்கு வர கவரெல்லாம் எடுத்து பேக் பண்ண கவரெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிட்ருக்கேன். எதுக்குன்னா ஸ்ரீநிதிக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து காலைல கொண்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா சாம்பார் குழம்பு எல்லாமே வந்து பேக்கில் சிந்திடுதுங்கிறனால கவரெல்லாம் பொறுக்கி பத்திரப்படுத்திகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போயிருந்தோங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதிக்கு ரொம்ப தெரியவே தெரியாது. காலையில் ஸ்ரீநிதிகிட்ட செயினை மாற்றி போட்டு எடுத்து கொடு சாமி, இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் உன்னோட செயின் வேணும்னு கேட்டிருந்தேன். புள்ள அதனால் என்னங்கம்மா இந்தாங்கம்மான்னு சொல்லி காலையிலே கழட்டி கொடுத்துட்டு போனால், நானும் அவரும் வந்து ஆக்சுவலாக காலையில் 2 பேரும் வந்து வெளியே போயிருந்தோம்னு சொன்னால இதுக்கு தான். நம்ம ஏற்கனவே வந்து நகை சீட்டு போட்டிருந்தோம். நகை சீட்டு முடிஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து அந்த கடையில் ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஜுவல் எடுக்கிறோமோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, கையோடு வந்து இதுவும் ஒரு பெனிஃபிட் தான் சொல்லிட்டு சீட்லேயும் வந்து செய்கூலி சேதாரம் வராது. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு செய்கூலி சேதாரம் வராதுன்னு சொல்லி அந்த பெனிஃபிட் இருந்துச்சு. அதனால பிள்ளையோட செயினை மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கே. உருண்டை மாடல் கேட்டே இருந்தால் சரின்னு மாற்றி கொடுத்தாச்சு. பிள்ளைக்கு சஸ்பென்ஸாக கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்னம்மா வேணும்னு கேட்டேன். இருந்துச்சு, இருந்தாலும் தக்காளி சாப்பாடு செய்யணுமான்னா சரி, நம்ம வீட்லேயே வந்து மீன் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். சரி, கையோட தக்காளி சாப்பாடும் மீன் வறுத்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குதுப்பு மீன் வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன். தக்காளி சாப்பாடும் மீன் வறுத்தும் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் நைட் டின்னராகவே எடுத்து வச்சிட்டோம். புதினா கொஞ்சம் இருந்துச்சு. சரி, காலையிலத்துக்கு சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லி இப்போயே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்ரீநிதி வயசில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எதையுமே அனுபவிக்கல. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தை கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை மட்டும் அனுபவித்தோம். நான் அனுபவிக்காத எல்லாத்தையும் என் பொண்ணை வந்து அனுபவிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நினைப்பொண்ணு தப்பு இல்லைங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.